வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. ஸோ இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎம் கிசான் கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டுலேருந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த பிஎம் கிசான் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ மக்களும் பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு 4 மாதத்திற்கு ஒரு முறை 2000 அக்கௌண்ட்டில் வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பிஎம் கிசானில் அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே நடக்க இருக்குது அப்படின்றது எல்லோருக்குமே தெரிய வருது. ஸோ இந்த பிஎம் கிசானில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நடைமுறையில் இருக்கிற உண்மையான விவசாயிகளுக்கு இந்த 6000 ஸோ 4 மாதத்திற்கு 2000, வருடத்திற்கு 6000 ரூபாயை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ தகுதியற்ற விவசாயிகளுடைய பெயர்கள் நீக்கப்பட்டுட்டு வருதுங்க. ஸோ பிஎம் கிசானில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சில விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றணும். பிஎம் கிசானுடைய 23வது தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்காங்க. 4 மாதங்களுக்கு ஒரு முறை வரும் இந்த தவணை பணம் 2000 கிடைக்குமா என்பதை உறுதி செய்ய ஸ்டேட்டஸில் ஒரு சில 3 விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது இந்தியாவின் விவசாயிகளுக்கு நிதி வழங்கும் ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஸோ நிதி வழங்கும் மத்திய அரசின் முக்கியமான திட்டம். தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6000 வழங்கப்படுகிறது. இந்த தொகை தலா 2000 வீதம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ 3 தவணைகளாக பிரித்து வழங்குறாங்க. நேரடி கணக்கில் செலுத்தப்படுது. 2026 மார்ச் மாதம் பல விவசாயிகளுக்கு 22வது தவணை தொகை வழங்கப்பட்டது. 22வது தவணை தொகை 2026 மார்ச் 13 அன்று அரசு விவசாய கணக்குகளில் அனுப்பியது. அடுத்த தவணை ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வர வைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் வெளியாகலை அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க மக்களும். பிஎம் கிசானுடைய தவணை தொகை இந்த பணத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா சில முக்கியமான 3 விஷயங்களை நீங்கள் செய்தே ஆகணும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அது என்னென்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த இகேஒய்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓடிபி அல்லது முகம் காட்டி இதை உடனே முடிக்கவில்லை என்றால் பணம் வராது. லேண்டிங் சீடிங், ஓகேங்களா. லேண்ட் சீடிங் உங்கள் நிலத்தின் விவரங்கள் அரசு போர்ட்டலில் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். இதில் நோய் என இருந்தால் உங்கள் பட்டா விவரங்களுடன் தாலுகா அல்லது வேளாண் அலுவலகத்திற்கு செல்லுங்கள். ஆதார் பேங்க் சீடிங், உங்கள் வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டு டிபிடி நேரடி பண பரிமாற்றம் வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுக்கு உடனடியாக இந்த பணம் கிடைத்துவிடும். ஸோ இது எல்லாமே இகேஒய்சி எல்லாமே முடித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த 2000 ரூபாய் 4 மாதங்களுக்கு ஒரு முறை கிடைக்கும். ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களை நீக்கிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்துக்குள்ளார 7வது மாதத்துக்குள்ளார இப்போவே உங்களுடைய இகேஒய்சி ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தயார்படுத்திக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 22வது தவணை தொகை வராமல் இருக்கலாம். அவங்களும் பார்த்திங்கன்னா 23வது தவணை தொகையோடு சேர்த்து 2 தொகையும் சேர்த்து 4000 ரூபா வரைக்கும் ஒரே டைமில் உங்கள் அக்கௌண்ட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.